பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியத்தை குறித்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஜெயந்தி அவர்கள் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு சோரியாசிஸ். சோரியாசிஸ் ஏன் வருது, காரணங்கள் என்ன, அறிகுறிகள் என்ன, பிரிவென்ஷன் எப்படி, இதற்கான சிகிச்சை முறைகள் ஹோமியோபதியில எப்படி இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே டாக்டர், சோரியாசிஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த தலைப்பு எடுத்து. இப்ப எந்த அளவுல சோரியாசிஸ் இது ஒரு பரவக்கூடிய நோயா, தொற்று நோயாங்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி காரணங்கள், இது எதனால வருதுங்கிறத நம்ம பார்த்துலாம். சோரியாசிஸ் அப்படின்னாலே பேரே ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஆட்டோன்னா தானே தன்னோட உடம்புக்குள்ள இருக்க செல்ஸால தான் அது உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அது எப்படின்னா இம்யூனிட்டி ஜீன்ஸ் ரிலேட்டடாக தான் அது ஆரம்பிக்கும். உங்களுக்கு யூஸ்வலாக நம்மளோட தோல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அது ஒவ்வொருத்தருக்கும் நார்மலாக தோல் உரிய ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டத்தில். அதாவது பழைய தோல் உறிஞ்சு நார்மல் தோல் வரும் இல்லையா, ஸ்கின். ஸோ அதில் ஒரு ப்ரொசீஜர், அது 28 டேஸ்க்கு அப்புறமா தான் உறிஞ்சி புது தோல் உங்களுக்கு உருவாகும். ஆனால் சோரியாசிஸால் பாதிக்கப்படுறவங்களுக்கு அது ஒரு 3 days ஒன்ஸ் உங்களுக்கு தோல் உரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதனால தான் அது உறிஞ்சி மேல் ஒரு அடுக்காக ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஒரு சில்வரி அப்பியரன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு மீன் செதில் மாதிரி மேலே ஸ்ப்ரெட் ஆகி இச்சிங் அந்த மாதிரி போய் உங்களுக்கு முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ன்றும் மாதிரி எடுத்துக்கலாம். சம் பேஷண்ட்ஸ்க்கு ஈவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 28-30 above இருக்கவே இருக்காது. பட் ஏதாவது ஒரு இன்ஜுரிஸ், அடிபட்டு காயங்கள் மூலியமா அது உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். நலம் காக்க, பேர் சொல்லுங்க. அதான் வணக்கம், நான் சாய்னா பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. நல்லதுமா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர் கொடுங்க கொஞ்சம். சொல்லுங்கம்மா. டாக்டர் தம்பிங்க, எனக்கு குழந்தை பிறந்து 17 நாள் ஆச்சு. ஓகே. சுகப்பிரசனால பிறந்துச்சு. ஆனா அதுல மூஞ்சி ஃபுல்லா முடியா இருக்கு. அது போறதுக்கு என்ன வழி? மூஞ்சி ஃபுல்லா ரொம்ப. குழந்தைக்குங்களாமா? குழந்தைக்கு ரொம்ப முடியா இருக்கு மூஞ்செல்லாம். இல்ல யூசுவலா சில குழந்தைங்களுக்கு தலைமுடி அதிகமா இருக்கும். இல்ல மூஞ்சில முடி இருக்கு. இல்ல அதுதான் முடியுமே தலையிலயும் இருந்து மூஞ்சிலையும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்க மாதிரி இருக்கும். அதனால அது காமன் தான், பயப்பட தேவையில்லை. பிறந்த குழந்தைங்க அது எப்ப போகுங்க? அது வளர வளர ஒரு என்ன சொல்றது, ஒரு 6 month 8 month 1 yearக்குள்ள உங்களுக்கு எல்லாமே கிளியர் அவுட் ஆகும். சரிங்களா? அது ஜூட்டு கப்ல ரொம்ப ஜூட் இருக்குங்க. ஜூட்டு கப்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன வழி இருக்கு? டிவில சொல்றீங்க. அப்ப ரொம்ப ஜூடா இருக்கு. தண்ணி குடுக்கலாமா குழந்தைக்கு? 10-17 நாள் வச்சு சுடு தண்ணி கொஞ்சம் குடுக்கலாமா? அதே மாதிரி தாய்ப்பால் எனக்கு ஊறவே இல்லை, அது கொஞ்சம் கொடுக்க டிவில சொல்லிடுங்களா ப்ளீஸ்? 3 நாள் சொல்லிடுங்க. ப்ளஸ் 17 days தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பிரஸ்ட் ஃபீட் தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. மற்றபடி எதுவும் கொடுக்கறது அன்வான்ட் தான். ஸோ வேற எதுக்கும் அன்வான்டா பயப்பட வேண்டாம். ஹாட் பாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஹீட் என்ன சொல்றது, ஈவனா பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். சின்னதா அப்படியே பிங்க் கலர்ல ஏதாவது வர மாதிரி, இவங்க சொல்ற மாதிரி ஹேர் க்ரோத் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே காமன் தான் உங்களுக்கு. அந்த குழந்தையோட ஸ்கின் டோன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்போஷர் டு கோல்டு ஹீட் ரெண்டுத்துக்குமே அது சஃபர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. பிரெஸ்ட் ஃபீட் கண்டினியூ பண்ணாலே அது 1 yearக்குள்ளவே எல்லாமே உங்களுக்கு டிரேஞ்ச் ஆகிட்டே வந்துடும். ஓகே, நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே சரியா போயிடும். அதனால இதை பத்தி தொடர்ந்து நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம சோரியாசிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் டாக்டர், காரணங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்ப அவங்களுக்குள்ளாலேயே வருதுன்னு சொல்லியிருக்கீங்க, இல்லைன்னா பரம்பரை ரீதியாக வருது, திடீர்னு ஒரு நடுவுல மிடில் ஏஜ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. ஈவன் வேற ஏதாவது டிசீஸ் கண்டிஷன் இருந்துச்சு, இப்ப டயபெட்டிக், தைராய்டு எல்லாமே ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். இப்போ டயபெட்டிக்னா ஏதோ ஒரு பாக்டீரியா வைரஸால வரப்போறது கிடையாது. தைராய்டும் அப்படிதான். எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க ஹார்மோன்ஸே நம்ம ஆட்டோ இம்யூன் டிஸ்டர்பன்ஸால வர்ற டிசீஸ். அது மாதிரி ஏதாவது ப்ரொலாங்டா டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு இடையே உங்களுக்கு சோரியாசிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஆனா வெளியில இருந்து சஃபர் ஆகுற மாதிரி இருக்காது. ஒரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு சிவா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் அருணாச்சலபுரம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. இது டாக்டரா? டாக்டர் தான் பேசுறாங்க. சொல்லுங்கம்மா, கேள்விகளை கேளுங்க. எங்களுக்கு இந்த வயிறு வலிக்கு அடிக்கடி. சரி, என்ன வயதாகுதுமா? என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 14. ஓகேம்மா, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வாமிட்டிங் மாதிரி? வயிறு வலிக்கு வாமிட் எடுக்க, அப்படியே வயிறு
இந்த வயிறு தொட்டு பார்த்தா சூடா இருக்கு அப்படியே. என்ன? சரிங்கம்மா. எவ்வளவு நாளா அப்படி இருக்கு? போன வாரத்துல இருந்து இருக்கு. ஓகே. நேரத்துக்கு சாப்பிடுவீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவோமே. ஓ, ஏன் அப்படி 3 வேளை இல்லையா சாப்பிடணும்? அது சில நேரம் சாப்பிடுவோம். அதான் அல்சரேஷன் இருந்தா கூட நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹீட் பெயின் அந்த வாமிட்டிங் மாதிரி இருக்குமா? ஓகேங்களா? கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடுங்க. கரெக்ட் ஒரு டயட் மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த டைமில் ஃப்ரூட்ஸ், இந்த டைமில் ஜூஸஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதெல்லாம் இருக்காது. ஓகே ஓகே ஓகேம்மா, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. சோரியாசிஸ் தொடர்ந்து சொல்லுங்க டாக்டர். காரணம் என்னவா இருக்கும்? வெளியில இருந்து வராது. பட் அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தது, அப்பாக்கோ தாத்தாக்கோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இடையில ஏதாவது காயங்கள் வரும்போது அதன் மூலயமா அது ட்ரிகர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, அது ஒரு காரணம். ஸோ டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு வரும், இல்லை தைராய்டு இருக்கவங்களுக்கு சோரியாசிஸாக அது உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இட்சிங் ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலாகவே டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு இட்சிங் இருக்கும். ஸோ அதனால் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கும். நிறைய பேர் பொடுகு இருந்தால் சோரியாசிஸ் வரும்னு சொல்கிறாங்களே, அது எந்த விதத்தில் உண்மை? ஆக்சுவலி தலையில் மட்டும் நம்ம அதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக, பார்க்குறதுக்கு பொடுகும் அது மாதிரி தான் இருக்கும். சோரியாசிஸ் உங்களுக்கு தலையில் ஸ்கேல்பில் வரும்போதும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு என்னென்னா எப்படி டயக்னோஸ் நம்ம பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா எட்ஜஸ் இருக்கும் உங்களுக்கு. சோரியாசிஸ் கண்டிஷன்னா தலையில் பொடுகு மாதிரி உங்களுக்கு அந்த இது மாதிரி இருக்கும், ஒரு ஸ்கேல்ஸ் மாதிரியும் வரும். கரெக்டாக ஒரு எட்ஜஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளவே நமக்கு மார்க் மாதிரி நல்லா தெரியும். உரிக்கலாம். ஆமாம். அதே மாதிரி சொரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு நார்மல் டேண்ட்ரஃப் ரத்தம் வரத்துக்கு சான்சஸ்லாம் இல்லை இல்லையா? பட் சோரியாசிஸ் ஸ்கின் கண்டிஷன் உங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரத்தம் வரும்ன்றதை விட ஒரு பிளட்டி அப்பியரன்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கண்டிஷன் பார்க்கவே நமக்கு ஒரு என்ன சொல்றது மீன் செதில் அப்பியரன்ஸ்ல இருக்கும். அது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கங்க, எங்க டாக்டர் பேசுறீங்க. பேசலாமா? எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, தொடர்புல இல்ல. ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொல்றீங்க பேச்சஸ் மாதிரி வரும். இதே கையில இருக்குது, அதுவும் பேச்சஸ் மாதிரி தான் இருக்குமா, இல்ல சாதாரணமான தோல் உரியுமா? உடம்புல எந்த பகுதியில முதல்ல அறிகுறியா தெரியும்? ஸோ இதுலேயே நிறைய என்ன சொல்கிறது வெரைட்டிஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஃபோல்ட்ஸில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம உடலில் இருக்க ஃபோல்ட்ஸில் இருக்கும். அப்புறம் ஜெனிட்டல்ஸில் இருக்கும், பர்சனல் பார்ட்ஸில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தலையில் நம்ம சொன்ன மாதிரி டேண்ட்ரஃபா இல்லை சோரியாசிஸ் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது. முகத்துல எல்லாம் கண்கள் இருக்கு இல்லையா, கண்களுக்கு இருக்கிற அந்த இமைகள் அந்த இடத்துல அதுவும் ஒரு ஃபோல்டு மாதிரி தான் இல்லையா, இல்லை உள்ளுக்குள்ள மவுத்குள்ளே வரலாம். அந்த மாதிரி எந்த இடத்த வேணால் அது தாக்கும். நமக்கு தாக்காத இடம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபோல்ட்ஸ். ஓகே. ஆனால் டாக்டர் இப்போ இவங்க யூஸ் பண்ணுற டவலோ அது மூலமாக இன்னொருத்தருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சோரியாசிஸ் அப்படி கிடையாது. அது நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு தான் பேரே அதுக்கு. ஸோ மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுன்றதுவே கிடையாது சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும். அது அவங்களோடனால வருது. ஸோ அவங்க உடம்புக்குள்ளே வேறு ஏதாவது உடம்பு பாதிக்குமே தவிர மற்றவங்கள பாதிக்காது. சில பேர் இப்போ ட்ரை ஆகி தோல் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணால் கீழே விழுகிறதே உடம்பு பாடி ட்ரைனஸ்னாலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைனஸ்னால இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ட்ரைனஸால உங்களுக்கு அதுக்காக இது ஜீன் சம்மந்தப்பட்டது இல்லையா? ஸோ ட்ரைனஸால டைரெக்டாக சோரியாசிஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த ஒரு ஜீன் நமக்கு அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தான் உள்ளுக்குள்ள அந்த பாதிப்புகள் இருக்கும் சோரியாசிஸ் சம்மந்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஜெயந்தி அவர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியில சோரியாசிஸ் பத்தி பேசிட்டு இருக்கும், காரணங்கள் பார்த்துட்டோம். இப்ப அறிகுறிகள் பார்க்கலாம் டாக்டர். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நீங்க சொன்னீங்க ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லி, அது பொடுகா இருக்காது மட்டும். சாதாரணமா தோல்ல வருதுன்னா நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ஸ் தான், ஸ்கேலி அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு துகள்கள் மாதிரி வேர்க்குரு மாதிரி அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன வெள்ளை கலர்ல ஸ்கேல்ஸ் மாதிரி விழும். அது என்ன சொல்றது வெள்ளி துகள்கள்ன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்கும். அதுக்கப்புறமா அரிப்பு, ரொம்ப இட்சிங் சென்சேஷன் அரிக்கும் போதே நான் சொன்ன மாதிரி பிளட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளட்டோட அப்பியரன்ஸ், பிளட்னா அப்படியே ஃபுல்லா வராது, அதோட அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உள்ளுக்குள்ள அதனால பாதிப்புகள் ஏற்பட்டு எல்லா உறுப்புகளையும் தாக்கக்கூடிய ஒரு பவர் சோரியாசிஸ்க்கு இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதோட நேமே சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். எஸ்பெஷலி ஓல்ட் ஏஜில் பிஃபோர் தட் அவங்களுக்கு சோரியாசிஸ் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா எலும்பு தேய்மானம் ஆரம்பிக்கும் போது
ஸோ அதனால அதுவும் ஜாயின்ட் ஆகி அது ஒரு டிசீஸாக அவங்களுக்கு ஃபார்ம் ஆகும், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி. ஓகே டாக்டர், இப்போ நம்ம அறிகுறிகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சாதாரணமா வீட்டில் இருந்தபடி அவங்க ஏதாவது அதை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, சும்மா ஆயில்மெண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம பண்றதுனால இன்னும் அதிகமாகுமா, இல்லை நம்ம என்ன மாதிரி அந்த நேரத்தில் ஹேண்டில் பண்ணணும்? ஸோ சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருக்குமே தெரியும், இது வந்துட்டு க்யூர் பண்ண முடியாது. நம்ம வந்து அப்போது அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண நினச்சாலுமே ஏதாவது ஆயின்மெண்ட் ஆயில் அப்ளிகேட் பண்ணி அதை நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். நீங்கள் ஈவன் ஏதாவது ஒரு மெடிசன்ஸாக எடுத்தாலுமே வந்து அதை ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்தினீங்கன்னா திரும்ப அகைன் வரும். ஓகே ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேரு பிந்து. பிந்து, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கேரளால இருந்து ஓகே, பேசுறேன். டாக்டர்ட்ட பேசுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. டாக்டர், என்னோட பையனுக்கு வந்து 15 வயசாகுது. ஓகே. என்னோட பையனுக்கு வந்து கால்ல வந்துட்டு இந்த மாதிரி இப்படி தோல் அப்படியே பிளேட்ல அப்படி கீறின மாதிரி இருக்கு. கால் விரலுக்கு கீழே கொஞ்சம் ஏரியா மாத்தோம். அது வந்துட்டு எப்போ ரொம்ப இச்சிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நான் ஸ்கின் டாக்டருக்கு எல்லாமே காட்டினேன். அப்ப வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஷூஸ் போட்டுட்டு தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா வந்துட்டு இப்ப நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஜெனட்டிக்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதை கேட்டேன். என்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி இருந்தது, டயபெட்டிக் அப்பா இருந்தாங்க. அப்ப சோரியாசிஸும் இருந்தது அப்பாவுக்கு. அப்போ அதனால வந்து என்னோட பையனுக்கு அந்த மாதிரி இருக்குமா, இது சோரியாசிஸ் இதுல பட்டதா அப்படிங்கறது வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. அது வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க டாக்டர். ஓகேம்மா, ஓகே. இப்போ பிளட் மாதிரி அப்பியரன்ஸ் இருந்தா சோரியாசிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து ஸ்கின்ல வந்து நம்ம டயக்னோஸ்டிக் பாயிண்ட்ல வந்து மிஸ் பண்ணிடுவோம், இது சோரியாசிஸா இல்லை வேற டெர்மடைட்டிஸ் வெரைட்டிஸா அப்படின்னு. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ வந்து அதுக்கு சோரியாசிஸாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் பாசிட்டிவ் ஹோமியோபதியில் இருக்கு. என்னன்றது ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக ஓகே, அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஏன்னா இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது படிக்கிற குழந்தையிலேயே கீழே இருக்கிற ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை எடுத்துக்கலாம். நானே கேட்கணுன்றது இந்த நிறைய பேர் சாக்ஸ் போடுறதுனால சில பேர் காட்டன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டு சில பேர் ஒரு ஸ்கேல் வச்சோ ஏதோ வச்சு இந்த இடத்த சொரியணும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும் சில பேருக்கு. இதுவும் ஒரு சோரியாசிஸ் வகைதானா? இல்லை, அதை சோரியாசிஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸ்வெட் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஈவன் நம்மளோட தலையிலையும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பகுதியிலையுமே அதிக ஸ்வெட் ரொம்ப நேரம் இருக்கும். அதுவும் நம்ம சாக்ஸ் போடுறோம்னா காலையில் 8 o'clockலேருந்து 4-5 வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அது இருந்துகிட்டே இருக்குது ஸ்வெட். ஸோ அதனால் அந்த இடத்துல நிறைய சோரியாசிஸ் மட்டும் இல்லை, சோரியாசிஸ்னால் கொஞ்சம் ஹை லெவல் தான். அதை விட சின்ன சின்னதாக இருக்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். டெர்மடைட்டிஸ் அப்படின்னா ஒரு ஸ்கின் அலர்ஜி, ஏதாவது என்ன சொல்றது, சும்மா இட்சிங் மாதிரி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நாள்ல சரியாகக்கூடிய விஷயம் தான். ஆனால் அந்த மாதிரி விஷயங்களால குழந்தைங்க சஃபர் ஆவாங்க. பட் இவங்க சொல்றது வந்து வெடிப்பு மாதிரி இருக்கு. சோரியாசிஸ்ல ஈவன் உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி அந்த மாதிரி வெடிப்பு மாதிரி ஃபிஷர் மாதிரி வந்து அதுக்கப்புறமா ப்ளீடிங் மாதிரியும் இருக்கும்ன்ற. ஈவனாக வந்து நீங்கள் ஃபிஷர் வந்துச்சுனாலே பிளட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை அவங்க அனலைஸ் பண்றது நல்ல விஷயம். ஆனால் பொதுவாக சோரியாசிஸ் வந்து சொரியிற அந்த இட்சிங் தன்மை இருக்காதா? இருக்கும், இட்சிங் இருக்கும். ஏன்னா ஆனால் எல்லாருக்கும் இட்சிங் இருக்கும்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு அவங்களோட நோயோட தாக்கம் இருக்கு அதை பொறுத்து தான் இட்சிங் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரியான டிசீசஸ்லாம் இருக்கு. இப்போ ஈவன் சோரியாசிஸ் இருக்கும்போதே டயபெட்டிக் இருந்தால் சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும் இட்சிங். ஸோ டயபெட்டிக் செல்ஸும் வந்து உங்களுக்கு லேக் ஆகுது அந்த இடத்துல. சோரியாட்டிக்கோட அஃபெக்ஷனும் அதிகமாகும் போது இட்சிங் தாங்க முடியாது பேஷண்ட்டால். ஸோ அது ஆறுறதுக்குமே லேட் ஆகும் ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்னா. ஸோ ஓகே, உடனே பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நான் செல்வி பேசுறேன் வேலூர்ல இருந்து. நல்லது, உங்களுடைய கேள்விகள் என்ன கேளுங்க. மேம் எங்களுக்கு உடம்பு 45 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே, டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. செல்வி சொல்லுங்க. எனக்கு 45 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகேம்மா. எனக்கு வந்து கால்ல எல்லாம் கொஞ்சம் வெயில்ல போயிட்டு இருக்கும்போது கையிலெல்லாம் கொஞ்சம் பேச்சா இருந்ததுங்க. பிளாக் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அது வந்து மஞ்சள் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. சரி. அது கொஞ்ச நாள் ஆயின்மெண்ட் சன்பான் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் வந்தது. திரும்பவும் இப்போ ஒரு 2 மந்த்தா கால் எல்லாம் திரும்ப அதே மாதிரி பிளாக் பேச்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேம்மா. அரிப்பு இருக்குங்களாமா? இட்சிங் சென்சேஷன்
இப்ப அரிப்புங்கெல்லாம் இல்லைங்க மேம். அந்த அங்கங்க டாட்டா வந்துட்டு இருக்கு. சார்கிட்ட திரும்ப போய் காட்டியிருக்கோம் ஸ்கின் டாக்டர்கிட்ட. ஓகேம்மா. அவங்க ஆயின்மெண்ட் தான் மேல கொடுத்துட்டு தேவைப்பட்டா ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓகேம்மா. வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா இது தவிர்த்து? தைராய்டு, சுகர் அந்த மாதிரி? சுகர் இல்ல மேம். பீட் வரைக்கும் இருக்கிறது தான் நாங்க செக் பண்ணி பார்த்துருக்கோம். சுகர் இல்ல செக் பண்ணலாம் நார்மலா இருக்கு. தைராய்டுமா? தைராய்டுலாம் நாங்க பார்த்தது இல்ல மேம். சரிங்கம்மா. பீரியட்ஸ்லாம் உங்களுக்கு நின்றுடுச்சிங்களா? இல்லங்க ஆயிட்டு இருக்கு. இப்பதான் 2 மாசம் ஒரு முறை தள்ளி வர மாதிரி சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. ஓகேம்மா. ஓகே. மேபி உங்களுக்கு மெனோபாசல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. நிக்கிற போற டைமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்கின்ல கொஞ்சம் அலர்ஜிஸ் மாதிரி வரும் ஒரு சில லேடிஸ்க்கு. சரிங்கம்மா. ஓகேவா? ஒரு தைராய்டு டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்கம்மா. சரிங்களா? என்னன்றது பார்த்துட்டு நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்க்குலாம் உங்களுக்கு நல்ல தீர்வு இருக்கு. நல்லது. தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ மேடம். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இப்போ சோரியாசிஸ்க்கு ஏதாவது ஏஜ் ஃபேக்டர் இருக்கா? இந்த ஏஜ்ல தான் வரும் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, ஏஜ் வைஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஈவன் வந்து சின்ன ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரினா கூட தலையிலையோ இல்லை சின்ன இடத்துலையோ சாக்ஸ் போட்டு ஸ்கூல் போகிற நேரத்தில் கூட உங்களுக்கு அது வர ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ரேர். ரொம்ப அதிகமாக அந்த ஏஜில் நமக்கு வராது. ஏஜ்டாக ரொம்ப இருக்கும்போது டயபெட்டிக்காலேயோ இல்லை ஏதாவது ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து 20 to 40 இயர்ஸ்ல உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். 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 பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேர் பிரியா. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணுக்கு வந்து நெக்ல வந்து ஒரு டாட்டா ரெட் கலர்ல இருக்கு. ஓகே. பீரியட்ஸ் டைம் ஆனா மட்டும் கரெக்டா வருது. ஓகேம்மா. அது என்னன்னு தெரியல டாக்டர். என்ன ஏஜ்மா பொண்ணுக்கு? 15 ஏஜ் தான் ஆகுது. ஓகே. எப்போ பியூபர்ட்டி ஆச்சு? புரியல. எப்போ வந்து பெரிய பொண்ணு ஆனாங்க? ரொம்ப ஏர்லியாவே ஆயிட்டாங்களா இல்லை இப்போதான் ஆனாங்களா? இல்ல இப்பதான் ஒரு 2 இயர்ஸ். ஓகேம்மா. பீரியட்ஸ் பட் ரெகுலரைஸா இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனா மந்த்லி 2 டைம்ஸ்க்கு வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் வருது. ஓகேம்மா. ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல மேடம். ஓகே. இதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு? இல்ல மேடம், இன்னும் எடுக்கல மேடம். ஓகேம்மா. பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அது போயிடும் இல்லைங்களா? ஆமா மேடம். ஓகே ஓகே. அதாவது பீரியட்ஸ் அப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா ஹார்மோன்ஸும் உங்களுக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில ப்ராப்ளம் வந்து ஒன்லி பீரியட்ஸ் அப்போ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஹோமியோபதியில் கண்டிப்பாக அதை சரி பண்ண முடியும். ஓகே, நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. கீழே இருக்கிற ஸ்காலிங்களுக்கு கலப்பினை ஏற்படுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சிகிச்சை பாருங்க. இன்னொரு நேரம் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஜெயந்தி அவர்கள் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சோரியாசிஸ் பத்தி காரணங்கள், அறிகுறிகள் பார்த்துட்டு ஓகே டாக்டர், இப்போ இது எதனால ட்ரிகர் ஆகும்? இப்போ நம்ம சாதாரணமா எந்த ஒரு நோயும் ட்ரிகர் ஆகாம பார்த்துக்கணும். எதனால ஆகும்? ஸோ அவுட் சைட்ல இருந்து தான் ட்ரிகர் ஆகும். உள்ளுக்குள்ளேருந்து டிசீஸ் வந்துடும். பட் என்னென்ன விஷயங்கள் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டுலேயே நம்ம பார்க்க முடியும் நிறையா விஷயங்கள். யூஸ்வலாக வந்து நம்ம பிரிஞ்சால்லாம் எடுத்துக்கிட்டால் இட்சிங் சென்சேஷன் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இட்சிங்கிறது வந்து பிரிஞ்சால் எடுக்கும்போது ஹிஸ்டமைன்ற ஒரு கெமிக்கல் நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காகவே ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போது சோரியாசிஸ் மட்டும் இல்லை, எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் ஸோ இட்சிங் அது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் மாதிரி ஆக்கி விட்டுடும். ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப சால்ட்டி ஃபுட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற கண்டென்ட் வந்துட்டும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் எல்லா சோரியாசிஸ் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களும் அதை அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது வந்து அதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ரொம்ப மில்க், டைரி ப்ராடக்ட்ஸ், ஸ்வீட், ஈவன் ஸ்வீட்ஸ் நம்ம எடுக்கும்போதும் வந்து எப்போவுமே ஸ்வீட் எடுத்தால் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்போ ஹார்மோன்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்பவும் சம் கெமிக்கல்ஸ் ரியாக்ட் ஆகும் நம்ம பாடியில். ஸோ அதனால ஸ்வீட் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. பேரு உஷா பேசுறேன். நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் பேசுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. மேம், என் பொண்ணுக்கு வந்து ஏஜ் வந்து 16 வயசு ஆகுது. ஓகே. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து முதுகுல எல்லாம் வந்து ஒரு மாதிரி பொறியா வந்திருந்தது. சரிங்க. ஸ்கின் அலர்ஜி மாதிரி, அதாவது ஒரு பாம்போட தோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி முதுகுல அந்த வேனல் காலம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. சரி.
அதுக்கப்புறம் நிறைய டாக்டர் கிட்ட எல்லாம் ஸ்கின் டாக்டர் கிட்ட எல்லாம் காட்டினேன். அவங்க ஆயில்மெண்ட் அதெல்லாம் கொடுக்கும்போது அந்த டைம்ல வந்து கிளியர் ஆயிடுது. அகைன் வந்து மறுபடியும் அதே வந்துட்டே இருந்தது. ஓகேமா. அதுக்கப்புறம் நான் கேரளாக்கு போயிட்டு அந்த நேச்சுரல் வைத்தியம்னு அதுல போனேன். அதுல இருந்து அவங்க சொன்ன மாதிரி பண்ணதுல இருந்து அந்த மாதிரி வர்றது இல்லை. ஆனா முடி வந்து நல்லா அடர்த்தியா வளர்ந்துட்டு இருந்தது. இப்போ ரொம்ப ஃபேட் ஆகி ஒரு சத்தே இல்லாம ஃபுல் முடியுமே வந்து ஹேர் ஃபால் ஆயிட்டே இருக்கு அவளுக்கு. ஆனா அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கியூர் ஆயிடுச்சு. ஆனா முடிதான் அவளுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப லாங் ஹேரா இருக்கும், நல்லா அடர்த்தியாவும் இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப சுத்தமா நல்ல மண்டெல்லாம் பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கு. முடி அந்த அளவுக்கு ஃபேட் ஆயிடுச்சு. ஓகேமா. ஓகே. தலையில டாண்ட்ரஃப் மாதிரி ஏதாவது இருக்குங்களாமா? அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து நிறைய டிராண்ட்ரஃப் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து டிராண்ட்ரஃப் எதுவுமே தெரியல. ஆனா முடி மட்டும் அந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆயிட்டே இருக்கு. நான் சின்ன வெங்காயத்தை அரைச்சி அதை இப்போ ஃபைனலா தேய்ச்சி இது பண்ணிட்டு இருக்கேன். அது தேய்ச்சி குளிக்கும் போது ஹேர் ஃபால் ஆகல. அது ஒரு நாள் 2 நாள் விட்டோம்னா மறுபடியும் ஹேர் ஃபால் ஆகுது. ஓகேமா. ஓகே. ஈவன் டாண்ட்ரஃப் இல்ல, அரிப்பு இல்லன்றதுனால நீங்க செக் பண்ணாம விடக்கூடாது. ஓகேங்களா? நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்கின் ப்ராப்ளம் இப்போ ஓகே. ஸோ நல்ல விஷயம்தான். பட் மேலும் மேலும் வராம அது என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருந்தா பக்கத்துல இருக்க பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு போய் நீங்க டாக்டர் அணுகுங்க. ஓகே. ஓகே மேம். இன்னொரு டவுட் என்னன்னா, அவளுக்கு இப்போ +2 வரை படிக்கிறா. இப்போ நான் போனா கூட +2 ஸ்டூடெண்ட்டுங்களுக்குலாம் என்னதான் பண்ணாலும் ஹேர் ஃபால் ஆயிட்டு தான் இருக்கும் அப்படின்றாங்க. பியூட்டிஷியன் தான் போய் கேட்டு பார்த்துட்டேன். ஓகே. நீங்க ஹேருக்கு வந்து என்னதான் கேர் எடுத்தாலும் ஃபுல்லா வந்து ஹேர் ஃபால் ஆயிட்டே தான் இருக்கும், அந்த அளவுக்கு டென்ஷனா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவ. சோ அதனால கூட இருக்குமோ ஒரு டவுட் மேம். எனக்கு அதுதான் கிளியரா தெரியல. அதுவும் ஒரு காரணம். ரொம்ப அனிமிக்கா இருந்தா கூட, ரத்த குறைபாடு இருந்தாலும் அந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்கும். பட் ஆனா முன்கூட்டியே ஒரு ஸ்கின் தொடர்பான பிரச்சனை இருந்ததால நீங்க எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். பட் இது சொரியாசிஸா இருக்குமோன்னு ஒரு டவுட். இல்ல பயப்பட வேணாம். யூசுவலா உங்களுக்கு பேக்ல இருந்தது ஏதாவது டெர்மடைட்டிஸ் அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளமா தான் இருந்திருக்கும். ஸோ இதுவும் என்னன்றது ஒரு வாட்டி நீங்க டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. தலையை எப்படி இருக்கு, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே மேம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல டாக்டர், டின் ஃபுட் சாப்பிட்றதும் ஒரு பிரச்சனையாகும். சில பேர் கருவாடு இதெல்லாம் சாப்பிட்றதுனால அரிப்பு தடிப்பா வரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? ஸோ டின் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லையா அது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு அந்த மாதிரி ஃபுட் எடுக்கும்போது நம்ம பிளட்டுக்கு அது ஒத்துக்காது. ஸோ ஈவன் வந்து நம்ம ஸ்கின் அண்ட் பிளட் வந்து மோஸ்ட்லி வந்து ரெண்டுமே வந்து அட்ஜசன்ட் தான், பக்கத்து. ஸோ இது பிளட்ல அஃபெக்ட் ஆனால் உடனே இச்சிங் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ தோல் உரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஸ்வீட், எஸ்பெஷலி ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று இருக்காங்க டாக்டர். வணக்கம். 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 பேர் சொல்லுங்கம்மா. கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா. உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? மேம் சோரியாசிஸ் தலையில அதிகமா இருக்கு. யாருக்குமா? எனக்கு என் வயசு வந்து 31, பேர் ஈஸ்வரி. ஓகே. ஓகே, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க ஈஸ்வரிமா. அந்த ஒரு நிமிஷம். தலையில உங்களுக்கு சோரியாசிஸ் இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனையில வேற என்ன பிரச்சனைகள்மா சொல்லுங்க. ஹலோ, எவ்வளவு நாளா இருக்குமா? இப்போ 6 மாசமா இருக்கு. சரி, ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஆனா வந்து எனக்கு எதுவுமே சரியாகல. ட்ரீட்மெண்ட்லாம் அப்படியே தான் இருக்கு. ஓகேம்மா. வீட்ல யாருக்கா அந்த பிரச்சனைகள் இருக்கா? வீட்ல யாருக்கும் இல்ல, எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? கரூர்ல இருந்து பேசுறோம். ஓகேம்மா. ஓகே. கண்டிப்பா சோரியாசிஸ்க்கு ஹோமியோபதியில நம்ம அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். சரிங்களா? அதான் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணோம்னா எங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்கலான்ட்டு கூப்பிட்டோம். நீங்க கீழே டிவில ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்வாங்க. சரிங்களாமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இப்போ டின் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. இப்போ நிறைய பேர் வந்து சில இதுகளை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா டாக்டர்? ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணுமா லைஃப் லாங்? அதான், இது எதுவுமே வந்து ஒரு பெர்மனன்ட் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு. எல்லா இப்போ நான் சொன்ன ஈவன் ஸ்வீட்டுமே கூட சிலர் எடுத்துக்கிட்டா
எனக்கு சொரியாசிஸ் இருக்குது பட் அது மாதிரி சாப்பிட்டா ஒன்றும் ஆகலைன்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அது தேவையே கிடையாது. ஒரு சிலர் அதால் பாதிக்கப்படுறப்போ தான் டாக்டர்ஸ் வந்து ஓகே ஸ்வீட் எடுத்தா இந்த பேஷண்ட்க்கு சஃபர் ஆகுறாங்க, ஸோ இன்னொரு பேஷண்ட் சஃபர் ஆகக்கூடாது, அப்போ ஸ்வீட் அவாய்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இது நிரந்தரமே கிடையாது. நம்ம இன்டேக்காக கொடுக்குற மருந்து மட்டும்தான் அதுக்கு ஒரு நிரந்தரம். இப்போ பிளட்ல இது வந்து எல்லாமே கலந்துரும். அப்போ ஒருத்தர் இந்த பேஷண்ட் இருக்கிறவங்க இப்போ பிளட் டொனேட் பண்ணணும்னு நினைச்சா கூட சோரியாசிஸ் பேஷண்ட் கொடுக்க முடியாதா? கொடுக்கக்கூடாது. ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் இருந்தால் நம்ம செக் பண்ணுவாங்க இல்லையா, பிளட் டொனேட் பண்ணும்போது டயபெட்டிக், தைராய்டு, சோரியாசிஸ் அது மாதிரி ஏதாவது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க பிளட் டொனேட் பண்ண முடியாது உங்களுக்கு. ஸோ எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கவங்க தான் பண்ண முடியும். ஓகே டாக்டர். ஸோ இதுக்கு எப்படி தான் ப்ரிவென்ட் பண்ணுறது, வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? ஸோ வராமல் தடுக்கிறதுக்கு எஸ்பெஷலி ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஈவன் வந்து அந்த குழந்தை கருவில் இருக்கும்போதே நம்ம கொடுக்க முடியும். அண்ட் வந்துடுச்சுனாலுமே வந்து அதை வந்து நம்ம ஓரளவுக்கு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்து அகைன் அண்ட் அகைன் சஃபர் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஈவன் மெடிசன் ஸ்டாப் பண்ணாலும் உங்களுக்கு பட் ப்ரொலாங் டியூரேஷன் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இச்சிங்காலேயோ இப்போ கையில் மேல் பகுதியில் வருதுன்னா அது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லைங்களா. அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி மறைச்சிடலாம். ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், பேர் சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. மேம் எனக்கு ஒரு 8 இயர்ஸா வந்து தலையில பொடுகு மாதிரி வருது, செடிலாம். ஓகேம்மா. அது 8 இயர்ஸா எனக்கு வந்து பொடுகு மாதிரி இருக்கு மேம். சொல்லுங்க. அது பொடுகா என்னன்னு தெரியல, பிம்பிள்ஸ் டைப்ல இருக்கு தலையில, சில சமயம் பிம்பிள்ஸ் மாதிரி வருது. அது வந்து சொரியாசிஸ்ங்களா? ஓகேம்மா. வயது என்னம்மா? எனக்கு 32 ஆகுது மேம். சொரிஞ்சதுக்கு அப்புறம் கையில ஏதாவது ரத்தம் மாதிரி அதாவது ஸ்கேல்ஸ் மாதிரி இல்ல மேம், அந்த கொப்பளம் சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கு, அது மட்டும் உடைஞ்சாதான் அந்த பிளட் லைட்டா தெரியுது. ஃபேஸ்லயும் பிம்பிள்ஸ் மாதிரி வருது. ஆயில்மெண்ட்லாம் யூஸ் பண்ண டாக்டர் பாத்துருக்கோம், அந்த டைம் மட்டும் தான் கியூர் ஆகுது, அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப வந்துட்டே இருக்கு. அது முடி வந்து நிறைய கொட்டுது எனக்கு, லாங் ஹேர் வந்து இப்போ ஃபுல்லா சுத்தமா முடியே இல்ல, லைட்டா கொஞ்சம் ரொம்ப அடர்த்தி தான் கம்மியாயிருச்சு. ஓகேம்மா. ஓகே, சோரியாசிஸ் நம்ம எடுத்துக்க முடியாதுமா, வேற ஸ்கேபிஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி சின்ன பரு மாதிரி ஆரம்பிச்சு அரிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதை வந்து ஹோமியோபதியில குணப்படுத்த முடியும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை. நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வந்து டாக்டரை பாருங்க சரியா. இப்போ இதுக்கு வந்து நமக்கு வீட்டுல ஃபேமிலியில தம்பிக்கும் இருக்கு, என்னோட சிஸ்டருக்கும் இருக்கு, அந்த மாதிரி என்னால அந்த மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல உங்களுக்கு. அதான் ஏன்னா வந்து இது சோரியாசிஸ் வெரைட்டிஸ்குள்ள போகாது, இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்து ஆகணும் இமீடியட்டா. பட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணலாம். சரி ஓகே மேம், थैंक यू மேம். ஹேர் திரும்ப growth வருங்களா? ஹேர் growth ஆகுமா? உங்க ஏஜ் என்ன? ஏஜ் 32 ஆகுது மேம் எனக்கு. அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளமை சரி பண்ணணும். அந்த இடத்துல இருக்கிற ப்ராப்ளமை சரி பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் ஹேர் growth ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே மேம், थैंक यू மேம். தேங்க்யூ. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளில ஸ்கின் வழியா காட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கின் வழியா இது பீல் ஆகுதுன்னா அது ஏதோ உள்ள இருக்கிற பிரச்சனை தானே. கண்டிப்பா. அப்போ உடம்புக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும்? மைண்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஸ்கின்ல ஃபர்ஸ்ட் காட்டும். மோஸ்ட்லி வாட்ஸ்லாம் வருது இல்லைங்களா உங்களுக்கு, மறு வருது, அது மாதிரி காலில் ஆணி வருது. கண்டிப்பாக அந்த பேஷண்ட்க்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலபிளாக உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க, சஃபரிங்ஸ் இருக்கும். அதாவது ஒரு 20 to 30% தான் ஹெல்த் வைஸ் அந்த பாதிப்பு அவங்களுக்கு வருது, உடலால் வருது ஃபிசிக்கலாக. பட் மென்டலி தான் வந்து ஸ்கின்னு தான் உங்களுக்கு அதை வந்து வெளிப்படையாக காட்டும். அதே சோரியாசிஸ்லேயும் நம்ம அதை வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா வந்து சோரியாசிஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே பேஷண்ட்க்கு வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துடும், நமக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதுலேயே வந்து அவங்களோட ஹார்மோன்ஸ்லாம் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கிறதுனால ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நேற்றுக்கு போன வாரம் பார்த்தது கரெக்டாக ஷோல்டர் கிட்டே இருந்தது, ஆர்ம்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்றத அவங்களே அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மைண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த இடத்துல. ஸோ அவங்களோட எமோஷ்னல் ஸ்டேட்டஸ் எல்லாமே அதனால தான் ஹோமியோபதியில் நம்ம கேட்குறோம், எப்படி கோவம், அழுகை அது எல்லாமே எப்படி இருக்குன்றத அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறமா அதை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் எல்லாரும் அந்த டைமில் சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக ஆக மாட்டாங்க. பட் நமக்கு மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஹோமியோபதி. ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க சார். சார் ராஜா மேம். எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. மேடம் சொல்லுங்க சார். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தலையில ஒரு வருஷமா அந்த சொரியாசிஸ் இருக்கு மேம், மருந்து சாப்பிட்டா போயிடுது. ஓகே, திருப்பி வந்துடுது. என்ன வயது சார்? போயிடுது, ஆனா மீண்டும் வருது மேடம் சொன்னாங்க. சரிங்க சார், உங்க வயது என்ன சார்?
32. வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, டயபெட்டிக் அந்த மாதிரி? அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம். ஓகே சார், எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? பெங்களூர்ல பேசுறேன். ஓகே, என்ன வேலை செய்றீங்க சார்? வியாபாரம் பண்றேன். ஓகே சார், ஓகே. இது வந்து ப்ராப்ளம்க்கு ஏற்ற டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றது? ஆமாம், மட்டன் சிக்கன் இதெல்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணிட்டேன் மேம். முட்டை விட்டு பீஃப் எதுவும் தொடக்கல. அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஹோமியோபதி டாக்டர் அணுகுனீங்க, பாசிட்டிவ் ஹோமியோபதி அணுகுனீங்கன்னா உங்களுக்கு டயட் சார்ட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுலயும் சில விஷயங்கள் இருக்கு. அண்ட் மருந்தும் நீங்க வந்து எடுத்தீங்க, எஸ்பெஷலி பாசிட்டிவ் ஹோமியோபதியில உங்களுக்கு அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். திரும்ப திரும்ப இப்போ நீங்க மருந்து விட்டா வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாம உங்களுக்கு மருந்தே இல்லாம சரி பண்ணலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். டாக்டர் எவ்வளோ நாள் சொல்றாங்களோ நீங்க அவ்வளோ நாள் எடுக்கணும். சரியா? சரி மேம். ஓகே ஓகே மேம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், இப்போ இது வந்தா திருப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி இனிமேலே வராதா டாக்டர்? அந்த பர்சனுக்கு? ஆமா. ஸோ உள்ளுக்குள்ள நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து அது வராது. அதனால வர அடுத்த ஸ்டேஜ்ன்றதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இருக்கிற அந்த பார்ட் இப்போ கொஞ்சமா ஸ்லைட்டா வந்து பாம்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னா வந்து அந்த இடத்தையே நம்ம கியூர் பண்ணி அங்கேயே ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கும் ட்ரீட்மெண்ட். ஸோ அதை கண்டிப்பா வந்து ஒரு 30%, 40 அப்படின்னு 100% வரைக்கும் நம்ம கட்டுப்பாடா வைக்க முடியும். ஓகே, நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில டாக்டர் ஜெயந்தி வந்திருக்காங்க. சோரியாசிஸ் இதற்கான காரணங்கள், அறிகுறிகள், என்ன மாதிரியான நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும், எல்லா தகவலும் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. ஒரு நேர் பார்த்துலாம். டாக்டர் வணக்கம். ஓகே, நேருக்கு முன்னாடி இப்போ இதுக்கான ப்ரிவென்ட் முறைகள் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்கல்ல, இதை வந்து நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கணுமா? எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் லைஃப் லாங் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்பவுமே நம்ம இருக்கிற பிஸி ஷெடியூல்ல அதையே நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம அதுக்கான மெடிசின்ஸ் எடுக்கலாமா? கண்டிப்பா. இப்போ எந்த அளவுக்கு நோயோட தீவிரம் இருக்கு அதை பொறுத்து வந்து இவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட். அதாவது ஒவ்வொரு இப்போ சோரியாசிஸ்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் தான் கிடையாது. ஸோ ஸ்லைட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்ச நாள் எடுத்தாவே உங்களுக்கு சரியாகிற மாதிரி இருக்கும். பட் அதனால வந்து என்ன சொல்கிறது, அதுக்கப்புறமா வரவே வராதுன்னு என்னைக்காவது ஏதாவது ஒரு சின்ன ஃபுட் இன்டேக்லையோ இல்லை ஏதாவது அவங்களுக்கு வெளியில் போய் கிளைமேட் சேஞ்ச் இல்லை வாட்டர் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அகைன் அதோட தாக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த நேரத்துக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் ரொம்ப அதிகமாக சிவியாரிட்டி இருக்காது. அதிகமாக வந்துட்டு இப்போ ஈவன் நீங்கள் நேற்று உடனே ஸ்டார்ட் ஆகுற அளவுக்கு ஹோமியோபதி அவ்வளோ கஷ்டப்படுத்தாது. இல்லை எப்பயாவது தான் அந்த மாதிரி தாக்கங்கள் கொண்டு வரும். ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. மேடம் நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ராஜேஷ்குமார் பேசுறேன். மேடம் டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க டாக்டர் பேசுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? மேடம் என்னோட ஒய்ஃபுக்கு வந்து மேடம் ஃபேஸ்ல வந்து டாட்டா பிளாக்கா வருது மேடம். ஓகே சார். ஆல்ரெடி வந்து ஸ்கின் டாக்டர் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மேடம். ஓகே. ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே அவங்க ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க, அது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு மேடம். ஓகே சார். திரும்ப பழையபடி வந்து ஒரு 1 month 2 monthல வந்து திரும்ப வந்துட்டு சார் வந்துட்டு மேடம். என்ன ஏஜ் ஆகுது சார் உங்க ஒய்ஃப்க்கு? 22 ஆகுது மேடம். 22. ஓகே சார். மற்றபடி வேற எல்லாம் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு எடுத்து பார்த்துருக்கீங்களா? பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி? பிளட் டெஸ்ட் எடுத்துக்க மேடம். அவங்க வந்து அனிமியா சொல்றாங்க மேடம். அனிமியாவா சார்? எஸ் மேம். ஓகே சார். தைராய்டு எல்லாம் நார்மலா இருக்குங்களா? அதான் நார்மலா இருக்கு மேடம். ஓகே சார், ஓகே. மற்றபடி வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட பீரியட்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேடம். பீரியட்ஸ்லாம் நார்மலா இருக்கா? அதெல்லாம் நார்மலா இருக்கு மேடம். ஓகே சார். ஒரு ரத்த குறைபாடு இருந்தா கூட இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேடம். ஓகேங்களா? கண்டிப்பா ஹோமியோபதியில அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா அதை நிரந்தரமா குணப்படுத்த முடியும். ஓகேவா? ஓகே மேடம். இப்போ ஹோமியோபதினா எங்க மேம் ட்ரீட்மெண்ட்லாம்? திண்டுக்கல்ல இருந்து பேசுறீங்க இல்லையா சார்? ஆமாங்க, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பழனியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார். உங்களுக்கு நியர்பை வந்து மதுரையா இருக்கும். மதுரையில பிரான்ச்சஸ் இருக்கு. ஃபர்தரா ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க டிவில கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே? சரி, ஓகே மேடம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. சோரியாசிஸ் பேஷண்ட் வந்து எவ்வளவு சுத்தமா இருக்கணும்? சுத்தம்ன்றது வந்து யூஸ்வலாக வந்து ஜெனிட்டல்ஸ் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா, ஃபோல்ஸ். ஸோ அப்போ அங்கே அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப அவங்க கேர் எடுத்துக்கணும். ஸோ ஈவன் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம பேண்டிஸ் அது கூட அவங்கள அஃபெக்ட் பண்ணும். இச்சிங் வர ஆரம்பிக்கும். அதனால் பல விதமான செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஹைஜீன் தேவை. ஸோ ஈவனாக சோரியாசிஸ் மட்டும் கிடையாது, எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு ஹைஜீனிக் நமக்கு மெயின்டைன் பண்ணணும்.
ஓகே டாக்டர், இப்போ சோரியாசிஸை கண்டுக்காம விட்டாச்சு, வீட்டில் ஏதோ சொல்லி செஞ்சு சும்மா மாத்திரையில போட்டு மெடிசின் வாங்கி போட்டு, இதனால பக்க விளைவுகள் வேற ஏதாவது நோய்களோட உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுமா? கண்டிப்பா. ஏன்னா ஸ்டிராய்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க யூஸ்வலாக, அதை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளே. அதை வந்து நம்ம அதிகமாகவே எடுக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் எடுத்து இந்த டைமுக்கு தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்குன்னு கண்ட்ரோல் அதை எடுத்துகிட்டே இருந்தோம்னா ஃபஸ்ட்டு லிவர் அதை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா லிவர் வந்து ஒரு நம்மளோட என் ப்ராடக்ட்டை கொடுக்கும், நம்மளோட பாடியில் இருக்க அவ்வளோ பொருள், கார்போஹைட்ரேட், ஃபேட், எல்லாரோட என் ப்ராடக்டை கொடுக்கும். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, க்ரோத்தையும் அதுதான், நம்ம பாடி க்ரோத்தையும் அதுதான் வந்து டெவலப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா லிவர் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ ரிப்பீட்டடாக ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கல்லீரலை பாதிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சோரியாசிஸே ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். ஸோ இது பாதிக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்டன்ட் பிளட்டை பாதிக்கும் ரொம்ப. நம்ம என்ன சொல்கிறது, பிளட் ரிலேட்டடான நிறையா விஷயங்கள் வரும். எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸில் பிம்பிள் வரும், சாதாரணமாக வர பிம்பிள் கிடையாது அது. அது வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும், ஈவன் டெத் வரைக்கும் அந்த பிம்பிள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கின் கண்டிஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஸோ ஈவன் தலையில் வந்து ஸ்கேல்பில் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா பேல்ட்னஸ், ரொம்ப வழுக்க, லேடிஸ்க்கு கூட விழும் இல்லையா, சில லேடிஸ்க்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஈவன் ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆஸ்மேட்டிக் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா தோல் வியாதி ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அப்படி தான் வருவாங்க மோஸ்ட்லி. ஈவன் ஹோமியோபதிக்கு வந்தாங்கன்னா நிறையா எடுத்துகிட்டு 20-30 வருஷமாக சஃபர் ஆகிட்டு வருவாங்க. அப்போது சோரியாசிஸ் மட்டும் இருக்காது அவங்களுக்கு, என்ன சொல்ல, மூச்சு இறைப்பு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆஃப்டர் சோரியாசிஸ்க்கு அப்புறமா ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதனால் என்ன மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்றதையும் ஹோமியோபதி டாக்டர் கண்டுபிடிச்சி, ஸோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி சோரியாசிஸையும் கொஞ்சம் சரி பண்ணி அதனால் வந்த பின்விளைவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும். அப்படியே ஹோமியோபதிக்கு வரும்போது மொத்தமாக இருக்கிற அந்த நச்சுத்தன்மை உடம்புல இருக்கிறதெல்லாம் அகற்றிட்டு தான் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி எடுத்துட்டு வரவங்களும் ஆனால் பயப்பட வேண்டாம், நிறைய எடுத்திருக்குமே, இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கே அப்படின்றதும் பயத்தோட வருவாங்க. பட் அப்படி பயப்பட வேணாம், அதுக்கான மருந்துகள் இருக்கு. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை எப்படி அந்த ரூட் கிளியர் பண்ணிட்டு எப்படி ட்ரீட் பண்ணணுன்றது ஒரு ஹோமியோபதிக் ஃபிசிஷியனுக்கு தெரியும். ஸோ அதனால் பயப்படவே வேண்டாம். ஓகே டாக்டர், இப்போ ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது? ஏன்னா சோரியாசிஸ் பேஷண்ட் நிறைய பேர் நீங்கள் குணப்படுத்திருக்கீங்க, ஏதாவது ஒரு அனுபவம் இல்லை ஒரு பேஷண்ட் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மைண்டு தான் இல்லைங்களா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மெடிசன்ஸ் கூட நம்ம எடுத்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மெடிசன் நேம் வந்து பல்சட்டில்லான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை பற்றி நம்ம தொடர்ந்து விவரமாக பேசலாம். ஒரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம். ஹலோ மேடம், டாக்டர் பேசலாமா? எங்கேருந்து? சென்னையிலேருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ மேம். ஹலோ, சொல்லுங்க. ரைட் சைடுல கழுத்து ரொம்ப ஒரு 6-7 வருஷம் ஒரே பெயினா இருக்கு, அதிக வலி, ஒரு சுளுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே திரும்ப முடியல, ரொம்ப ஜாஸ்தி வலியா இருக்குது. ஒரு 6-7 வருஷமா இருக்குது. ரொம்ப. என்ன வயதாகுது சார்? வயது 25. சரி, வேலை ஏதாவது செய்றீங்களா? வேலை வெல்டிங் வேலை செஞ்சேன் மேடம். இப்போ அந்த வேலையை கூட நைட் ஷிஃப்ட்னா பார்க்கவே முடியல மேடம். வெயிட் எல்லாம் தூக்குவீங்களா சார்? ஆமா சார், தூக்குவோம். ஓகே, அதுதான் ஒரு காரணமா இருக்கும். ஓகே, ரொம்ப உங்களோட அந்த லிகமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, கழுத்து சம்பந்தப்பட்ட மசில்ஸும் அந்த நரம்புகளும் பாதிக்கலாம். சோ அதை சரி பண்ண முடியும். நரம்பு ஒன் சைடு திரும்ப முடியல, வந்து அப்படியே வளைச்சிக்கிட்டு பிடிச்ச கழுத்து. சரிங்க சார், வேற ஏதாவது எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்களா? இல்ல, ஏதோ ஹோமியோபதிக்கு போனா அது போன ஃபர்ஸ்ட் 6 மாசம் ட்ரீட்மெண்ட் டேப்லெட் தான் எடுக்கணும்னு சொல்றாங்க தொடர்ந்து. ஆமாங்க சார், ஏன்னா எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குன்றத பொறுத்து. உள்ளுக்குள்ள நான் சொன்ன மாதிரி அந்த சவ்வுன்னு சொல்லுவாங்க, லிகமெண்ட் சவ்வு பிரச்சனைகள்லாம் வந்து உடனடியா வலி போனாலும் திரும்ப வெயிட் தூக்குனீங்கன்னா வலிக்க செய்யும். ஸோ அது மாதிரி வராம பாத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் எடுத்து தான் சரி பண்ண முடியும். ஓகே, அதான் பீஸ் நம்ம 8,000 போனே ஃபர்ஸ்ட் 8,000 கேக்குறாங்க. அது ஒவ்வொருத்தரோட டிசீஸை பொறுத்து இல்லைங்களா? அதே மேம் இன்னொரு 2 சைடு தொடை வந்து ஓவர் அரிப்பது சொரிஞ்சா அப்படியே புண்ணு ஆயிருது அப்படியே. அது ஒரு ரொம்ப. ஹலோ, சொல்லுங்க சார். புண்ணாயிடுது. புண்ணு மாதிரி ஆயிடுது மேடம். ஓகே சார், அதுக்கு அந்த கடையில போய் ஏதோ ஆயில்மெண்ட் வாங்கி போட்டா ஒரு நாள் மறுபடியும் அப்படி வருது. ஓகே சார், ஃபுட்லயும் நிறைய வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுவும் நிறைய டயட் சார்ட்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க அங்கே கிளினிக்ல. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க. மெடிசன்ஸும் இருக்கு, கண்டிப்பா கியூர் பண்ண முடியும். நிகழ்ச்சியில பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஜெயந்தி அவர்கள் வந்திருக்காங்க. சோரியாசிஸ் தொடர்பான முழுமையான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து இந்த மருந்துகள் பத்தி பேசணும் இல்லையா டாக்டர்? நம்ம பேச முன்னாடி ஒரு நேயர் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்புல இருக்கீங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா.
நான் ஜெயலட்சுமி பேசுறேன் மேடம். எங்க இருந்துமா? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க, பிரச்சனையில சொல்லுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க. மேடம் எனக்கு ஒரு 2 இயர்ஸா இருக்குங்க மேம் தலையில. ஓகே. ஹலோ. சொல்லுங்கம்மா. 2 இயர்ஸா இருக்குங்க மேம் தலையில. ஓகே. அது ஒரு பக்கமா அதாவது காதுக்கு பின்புறமா ஒரு லைட்டா ஒரு காயின் அளவு தான் மேம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நடுவுலயும் வருது, இந்த ஓரத்துலயும் இருக்கு. சரிங்கம்மா, என்ன வயதாகுது உங்களுக்கு? 25 ஆகுதுங்க மேம். ஓகே, மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சுங்க மேம், ஒரு குழந்தை இருக்காங்க மேம். ஓகே மேம். மற்றபடி வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? தைராய்டு அந்த மாதிரி? தைராய்டுலாம் எதுவும் இல்லைங்க மேம். ஆனா வந்து 2 வருஷம் கழிச்சு காது உள்ள வந்து அந்த மாதிரி இருக்கு மேம், ரைட் சைடு காதுல. ஓகேம்மா, இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? முதல்ல போனேங்க மேம், ஹேரி ஷைன் சொல்லிட்டு ஒரு ஷாம்பு சொன்னாங்க, அது போட்டுட்டு இருக்கேன் மேடம். வேற ஏதோ ஆயில்மெண்ட் சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, அது 1 டைம் தான் யூஸ் பண்ணணும், அது நிறைய யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அதனால அந்த ஆயில்மெண்ட்லாம் விட்டுட்டு ஷாம்பு மட்டும் கண்டினியூ பண்ண சொன்னாங்க மேடம். சரிங்கம்மா. ஆனா டேப்லெட்லாம் எதுவும் போடலங்க மேடம். ஏன்னா உள்ளுக்கு என்ன எடுக்கணுங்களா? கண்டிப்பாம்மா. தோல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்னா நீங்க என்னதான் வெளிப்பூச்சிகள் யூஸ் பண்ணாலும் சரியா, இன்டேக்கா வந்து பிளட்ல போய் அது வேலை செய்யற வரைக்கும் உங்களை அது சஃபர் கொடுத்துட்டே தான் இருக்கும். இப்போ 25ன்றப்போ இனி போக போக மெனோபாசல் ஏஜ், ரீப்ரொடக்டிவ்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும். கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இதுக்கு ஹோமியோபதியில நிறைய சிகிச்சைகள் இருக்கு, பாசிட்டிவ் ஹோமியோபதியில. ஓகே. சரிங்க மேடம். காதுலயே இருக்கு மேம், அது என்ன மேம் பண்றது? அதுதான், நீங்க பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு சரி பண்ணலாம். நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி போய் உங்களோட ரிப்போர்ட்ஸ் டீட்டெயிலாக கொடுங்க, கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க. அது டிவில வந்து ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, அதுல அட்ரஸ் சொல்லுவாங்களா மேடம்? கண்டிப்பா சொல்லுவாங்க, நீங்க கால் பண்ணுங்க. சரிங்க. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இப்போ ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன மருந்து அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஸோ நிறைய மருந்துகள் இருக்கு, பட் சோரியாசிஸ்க்குன்ட்டு நம்ம ஸ்பெஷலைஸ்டா எதுவும் கொடுக்க போறது இல்லை. எந்த ப்ராப்ளம் தான் ஈவன் டயபெட்டிக்கும் அந்த மருந்து கொடுத்து சரி பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசனோட நேம் வந்து பல்சட்டில்லா அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து இருக்க பேஷண்ட்டோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க, சின்ன விஷயத்த கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. ஈவன் அந்த மெடிசனோட கேரக்டர் என்னன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், ஓப்பன் ஏர் ஃப்ரெஷ் ஏர் அந்த ஸ்கின் மேலே படும்போது தே ஃபீல் பெட்டர். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, இப்படி ஸ்கின் மேலே ஒரு ஹீட் சென்சேஷனோ, ஒரு பெட்டுனாலே ஹீட் பெட்டோட ஹீட் அதெல்லாம் ஒத்துக்காது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ ரொம்ப காமான பேஷண்ட் பல்சட்டில்லா பேஷண்ட்ஸ், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, அழுவாங்க. சின்ன ஈவன் ஒரு 40-50 இயர்ஸ் இருந்தால் கூட அந்த சின்ன சோரியாசிஸ் சஃபரிங்காக உட்காந்து அழுவாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு இன்டிஃபரன்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ அது பல்சட்டில்லா மெடிசனோட கேரக்டர். ஓகே, ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். 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 வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. பார்வதி பேசுறேம்மா. எங்க இருந்து? சென்னையில. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. இந்த கேள்வி வந்து தலையில சொரிஞ்சா இது மாதிரி இருக்கு, இது மாதிரி வெள்ளையா வருது. அப்புறம் உடம்பெல்லாம் சொரிஞ்சா ரத்தம் வர மாதிரி இருக்கு, கருப்பா எடுத்து அந்த இடம்லாம். ஓகே, எவ்வளவு நாளா அந்த ப்ராப்ளம் இருக்குமா? இப்பதாம்மா இருக்கு, ஒரு மாசமா, ஒரு வாரமா இருக்கு. ஒரு வாரமா இருக்கு. என்ன வயதாகுது உங்களுக்கு? 65. 55 ஆகுதுமா. ஓகேமா. சுகர் இருக்குங்களா? இருக்கு மேடம். மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துக்கிறேன் மேடம். சரிங்கம்மா, கண்டிப்பா இது ஏதாவது ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளமா இருக்கும். சரிங்களா? ஒரு சுகருக்காக ரொம்ப நாள் மருந்து மாத்திரைகள் எடுத்தா கூட இந்த மாதிரி விளைவுகள் வரும். கண்டிப்பா அது ஹோமியோபதியில நம்ம சரி பண்ண முடியும். சரிங்களா? சரி மேடம். ஓகேவா? நன்றி உங்களின் அழைப்புக்கு. நீங்களும் சொன்ன மாதிரி நேயர்களும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோரியாசிஸ் இருக்கிற பேஷண்ட் நிச்சயமா டயபெட்டிக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லையா டாக்டர்? ஆமா, ரெண்டுமே ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான் இல்லையா? ஸோ ஒன்று இருக்கும்போது கண்டிப்பா இன்னொன்று, எஸ்பெஷலி ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு உங்களுக்கு 55 ஆச்சு, ஸோ அது மாதிரி இருக்க நிறைய வாய்ப்பு. ஓகே, இன்னொரு மருந்து பத்தி டீட்டெயில் சொல்லுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டசிஸ்னு ஒரு மெடிசன், பயப்பட வேணாம். அந்த மெடிசன் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல் ஸ்னேக்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. ஸோ ஈவன் நமக்கு பாம்பு கடிச்சாலும் நம்ம ஸ்னேக்கோட வினம் தான் நமக்கு வந்து உயிரை காப்பாற்றும். பட் அப்படி எடுக்கிற மருந்து மைன்யூட்டாக அதை நம்ம பொட்டன்டைஸ் பண்ணி மெடிசன்ஸாக கொடுப்போம். ஸோ அப்பியரன்ஸில் எப்படின்னா, இப்போது சோரியாசிஸ் பார்க்கவே ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, பாம்பு தோல் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அது
ஈவன் மெடிசன் ப்ரிப்பரேஷனும் அப்படி தான். ஸோ அப்பியரன்ஸ் அப்படி இருக்கும்போது நம்ம அதே மருந்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்தளவுக்கு க்யூர் இருக்கும். ஸோ பாம்பு எப்படி இருக்கும், அதோட குணங்கள் தான் லாக்டோசிஸ்க்கு இருக்கும். அந்த லேடி ஆர் மேல் 2 பேருக்குமே அந்த லாக்டோசிஸ்ன்ற மருந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதோட குணங்கள் வந்து ரொம்ப, இப்போ பல்சட்டில் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்னு பார்த்தோம். இது எப்படின்னா ரொம்ப அரகண்ட்டாக இருக்கும். ஸோ டாமினேரிங், ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃப் லாக்டோசிஸ் கேரக்டர் இருந்தால் ஹஸ்பண்டை டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டரிசம் இருக்கும் இதுலேயும் அழுவாங்க. ஸோ ரொம்ப திங்ஸ் எல்லாம் அடித்து தூக்கி போடுற மாதிரி கோவம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாக்டோசிஸ்ல இருக்கும். பட் இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு கோவம் இருக்கும் போது இந்த மருந்தும் அதே கேரக்டர் இன்னும் வந்து அதிகப்படுத்தாதா? அதுதான் வந்து ஹோமியோபதி சிமிலாரிட்டி இல்லையா? ஸோ பேஷண்ட்டோட கேரக்டர் வித் அப்படி ரெண்டுமே மீட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக அந்த லெவலில் தான் க்யூர். ரெண்டுமே சந்திக்கிற இடத்துல தான் க்யூர் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதுதான் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், உங்களோட பிரான்ச்சஸ் வேற எல்லாம் எங்கே இருக்குது? ஸோ இங்கே சென்னையில் வந்து உங்களுக்கு வேளச்சேரி, அண்ணா நகர் தெரியும் இல்லைங்களா? ஸோ மதுரையில் இருக்குது அண்ட் கோயம்புத்தூர்லேயும் இருக்குது அண்ட் பெங்களூர் கர்நாடகாஸில் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது தெரியணும் அப்படின்னா அவங்க டிவியில் இருக்க நம்பருக்கு ட்ரை பண்ணாங்கனாலே எல்லா விடமும் சொல்லிடுவாங்க. ஓகே டாக்டர், பொதுவாகவே ஹோமியோபதினா எல்லாருமே நாட்பட்ட நோய்களுக்கான குணங்கள்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அதை வந்து நம்ம லைஃப் லாங் எடுக்கணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். இப்போ ஒரு பேஷண்ட் சொன்னாங்க 6 மந்த் வரைக்கும் எடுக்கணும். இப்போ எடுக்கும்போது, இப்போ சாதாரணமாக அலோபதி எடுக்கும்போது 6 மந்த் எடுக்கும்போது ரொம்ப அதோட தாக்கங்கள் நிறைய, நீங்க சொன்ன மாதிரி கல்லீரல் பாதிக்கப்படும். ஹோமியோபதியில் அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்காதா? எவ்வளவு நாட்கள் எடுத்தாலும்? இப்போ ரொம்ப நாள் பட்டு எடுக்கிறோம். ஒரு பேஷண்ட் கூட சொன்னாங்க, இப்போ வந்து இவ்வளோ நாள் எடுக்க சொல்கிறாங்க கழுத்து வலிக்கு கூட அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்துட்டு ஹோமியோபதியில் இவ்வளோ நாள் எடுத்தாலுமே மற்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே நம்ம போகிறோம் ஒரு வேலை. பட் ஆனால் சோரியாசிஸ்க்கு பல வருஷமாக நான் எடுத்தேன், இப்போ அடுத்து எனக்கு டயபெட்டிக் வேறு வருது, தைராய்டு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே வராது. ஈவன் உங்களுக்கு ஹோமியோபதி எடுத்ததுனால கூட அந்த ஒரு ப்ரிவென்ஷன் இருக்கலாம், அது பேஷண்ட்கே கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஒரு மெடிசன்ஸே மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் செய்யும், உங்களுக்கு நல்ல விஷயங்களும் போய் செஞ்சு விடும். அதனால ஓகே டாக்டர், இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் நிறைய ஆரோக்கியமான தகவல் கொடுத்தீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சோரியாசிஸ் எது, டாண்ட்ரஃப் எது, என்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியாமலே இருந்திருக்கும். நான் அந்த நிகழ்ச்சி மூலமாக அதுக்கான வழிவகைகளை வகுத்து கொடுத்துருக்கீங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து உங்களுக்கு நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இன்றைய நலம் காக்க நிகழ்ச்சியில சோரியாசிஸ் பத்தி பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஜெயந்தி அவர்கள் அழகான முறையில் விவரித்தாங்க. தொடர்ந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.